February 17. ஸோ நிஃப்டி லெவல்ஸ் மார்னிங் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் என்னென்ன லெவல்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெவல்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கிற லெவலில் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அது சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ரெசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ 1 hour பொறுத்தளவு நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஓப்பன் ப்ரைஸ் கிட்ட சப்போர்ட்டில் ப்ரைஸ் வந்ததுன்னா நம்ம ஒரு பைக்கு ட்ரை பண்ணலாம். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு க்ளோசிங் நடந்ததாக மட்டும் அடுத்தடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஒருவேளை 1 hourல க்ளோசிங் நடக்கலைன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னு மார்னிங்கே நம்ம லெவல்ஸில் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு காலையில் இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம என்ட்ரி பார்த்தீங்கன்னா 4th கேண்டில், ஸோ டேயோட 5 minutesோட 4th கேண்டில் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லெவலில் 180 லெவலில் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 20 points. ஸோ 20 points 160ல் கரெக்டாக கீழே க்ளோஸ் வச்சா மட்டும் தான் நம்ம மேனுவலாக எக்ஸிட் ஆகும். என்ட்ரி 180, ஸ்ட்ரைக் ப்ரைஸு 25,400 கால் ஆப்ஷன். 5 minutesோட டைம் ஃப்ரேமில் நம்ம இந்த ட்ரேட் எடுத்திருந்தோம். ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் ஆல்ரெடி நான் சொன்னது தான். 1 hourல இந்த சப்போர்ட் இங்கே இருக்கிற ஹரிசாண்டல் லைன் கிட்ட இந்த க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ 3rd கேண்டில் க்ளோஸ் வச்சிருந்தாங்க இந்த ஓப்பன் ப்ரைஸ் எக்ஸாக்டாக இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்கனால இந்த ட்ரேடை நம்ம இந்த புல் பேக்கில் என்ட்ரி ஆயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு லெவலான 211 அப்படிங்கிற லெவல் போயிருந்தது. ஸோ இந்த இடத்துல இந்த ஓப்பனை க்ளோஸ் வைக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட வந்திருந்தாங்க. சேம் லெவலில் 1 hourோட ஓப்பன் ப்ரைஸ் கிட்ட தான் எகைன் இந்த புல் பேக் நடந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த லெவல் வரைக்கும் நம்ம ப்ரைஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். அடுத்த வந்த கேண்டிலும் இங்கே இருக்கிற இந்த பையரோட க்ளோசிங்க்கு மேலே தான் க்ளோசிங் இருந்தனால வெயிட் பண்ணியிருந்தோம். ப்ரைஸு 226ங்கிற லெவலுக்கு மறுபடியும் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த ஓப்பன் டு ஓப்பன் ப்ரைஸு, ஸோ அந்த லெவலில் வந்தால் நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ 18 ட்ரேடை வந்து 232 கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் இந்த லெவலில் ரீச் ஆகிருந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸு 250. ஸோ கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் இதுலேயே வந்து கேப்சர் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெவலில் நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எதிர்பார்த்து இந்த லெவல் கிட்ட ப்ரைஸ் வந்தனால இங்கேயே வந்து நம்ம ட்ரேடை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் போனாலும் நம்ம அதை பற்றி நம்ம எதிர்பார்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம லெவல்ஸ்க்கு ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம பேஷன்ஸாக வெளியே வந்துடுவோம். ஸோ மார்னிங்கே வந்து நம்ம கொடுத்த லெவலை பர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. 1 hourலேயும் நான் உங்களுக்கு காமிச்சேன் எப்படி வந்து நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் பர்ஃபெக்டாக மார்க்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்லைன் நேற்றே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக ப்ரைஸு அந்த இடத்துல தான் வந்து இப்போ பிரேக் அவுட் பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த ப்ரைஸு மறுபடியும் இப்படி வந்துட்டு கூட இப்படி வரதுக்கு பாசிபிள் இருக்குது. க்ளோசிங் இந்த லெவலுக்கு மேலே வச்சா அடுத்த லெவல் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ 1 hourோட ஓப்பன் ப்ரைஸு ரொம்ப முக்கியம். அதை பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ.